வணக்கம் மக்களே, ரெட்டை ரோஜா சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கன்னா, பனை மரத்தில் இருந்து அதாவது பதநீர் எடுத்து அதில் இருந்து வெல்லம், அதை கருப்பட்டி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சுத்தமான கருப்பட்டி வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டாயிரம் எங்கள் வீட்டுக்காரர் பேர் சுந்தரம், என் பேர் கலைமணி. நாங்கள் இந்த தொழிலை பரம்பரையாக செய்கிறோம். பணம் வெள்ளம் காசுறோங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் பொட்டி கட்டி ஏறணும். தெலுங்கு எடுத்துன்னு வந்து அண்டாவில் காசு வெள்ளம் ஊற்றணும். 3 மணி நேரம் எரிக்கணும். அது காசு அண்டாவில் காசு. பனைமரம் சீசன் வந்து தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரையும் தான் இருக்கும். அது வரையும் நாங்கள் காலையில் போய் மரம் ஏறி 8, 9, 10 மணிக்கெல்லாம் மரம் ஏறிட்டு எடுத்துன்னு வந்து தெளிவு எடுத்துன்னு வந்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட கொடுத்துருவோங்க. தெளிவை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க பணம் இல்லைன்னா காசு அப்படின்னு சொல்லுவாங்க. வா கலைமணி அப்படின்னு வீட்டுக்காரர் எடுத்துன்னு வந்து தெளிவு கொடுத்துருவாரு. நாங்கள் கொப்பரையில் ஊற்றி காசுவோம். காசி 3 மணி நேரம் ஆகும் அது காசி முடிக்கிறதுக்கு. வாழை எரிஞ்சினே இருக்கணும். காசி அப்புறம் வெல்லம் பாகாயி வெல்லம் ஊற்றின பின்னாடி இப்போ புளியில் ஆற்றி ஊற்றி வெல்லம் ஊற்றி எடுத்து வைக்கணும். வெள்ளை பதம் எடுக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ இந்த பனை வெல்லம் காசுறதுக்காக ஏதாவது ஆட் பண்ணுவீங்களாம்மா? எண்ணெய் தான் ஊற்றணும், விளக்கெண்ணெய் ஊற்றணும். எத்தனை சொட்டு ஊற்றுவீங்கம்மா? ஒரு 1/4 மூடி ஊற்றுவோம். 1/4 மூடி ஊற்றுவீங்களா? அதுக்கப்புறம் பதம் வர்றது எப்படிங்கம்மா கண்டுபிடிக்கிறது? அது தண்ணியில் வலிச்சு தண்ணியில் போட்டு அலசினாக்க அது உருண்டையாக வரும். அது அண்டாவில் அடித்து உள்ளே விழுந்துச்சுன்னா பதம் வந்த மாதிரி அர்த்தம். சரிங்கம்மா. அப்புறங்கம்மா இப்போ அதை வடித்து அப்புறம் ஆற்றி அப்புறம் துணி போட்டு குழியில் துணி போட்டு அப்புறம் வெல்லம் ஊற்றுனா அப்புறம் வெல்லம் வந்துடும். சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. இப்போ எவ்வளோ தெளிவு ஊற்றுனீங்கன்னா, எத்தனை லிட்டரு தெளிவு ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ வெல்லம் கிடைக்குங்கம்மா? 3 குடம் தெளிவு ஊற்றுவோங்க. ஒரு 5 கிலோ வரும் வெல்லம். சரிங்கம்மா. அதாவது வந்து 60 லிட்ரு தெளிவுக்கு ஒரு 5 கிலோ வெல்லம் கிடைக்குங்களா? 5 கிலோ வெல்லம் வரும். சரிங்கம்மா. இப்போ தெளிவு குடிக்கலாங்களா? தெளிவு குடிக்கலாம். ஆமாம். தலைக்கு தலைச்சி நீ ரெடியாக
இன்னும் வரல. இது உள்ள கறி பிடிக்காது, கறி நைட்டு சண்டை. தண்ணி அது இலையில கிளாஸ் அதுக்கு ஒரு சிக்கன் கேண்டிடேட் பட்டையில் கறதுக்குதா நல்லா இருக்கு. அது வந்து மத்தூருக்கு போய் பைபாஸ் போட்டுக்கிறாங்களா, பைபாஸில் போயிட்டு மத்தூர் போய் அது சாப்பிட்டு போய் நெல் அடிக்கிறதுக்கா ஏதோ ஒன்று ரெண்டு தான். அன்னைக்கு குருந்தேரி போயிருந்தேன். ஊர் இல்லையா, ஊர் தான் அந்த பக்கம் மேலே அப்படி கட்டு மேலே படுத்துன்னு கையை மேலே ஊனிக்கிட்டு இப்படி ஊனிக்கிட்டு ஏன்டா செஞ்சுப்பா எங்கள் சின்ன மச்சான் ஆடு சாணி போடாதுங்கம்மா, பெருக்குண்ணா பெருக்கிடுவான். ஆட்டான சாணியெல்லாம் பெருக்கிட்டு அவன் பெருக்கிறதுக்குள்ளே போட்டு வச்சுக்கா தொடப்பத்தில் வச்சுப்பான். எல்லாம் ஒரு அளவுக்கு செத்து போயிட்டாங்க. எங்கள் அப்பங்களோட இந்த ஃப்ரெண்டு பூரா செத்து போயிட்டு, அந்த கணாச்சாலம் வாத்தியார் அவரும் செத்துட்டாரு. பேரெல்லாம் போய் எது காணி பிறகு அதில் எடுத்து அட்டினாடா வேஸ்ட்டாக போயிருக்கீங்க. இது இப்படிதான் நாங்கள் இந்த பனவெல்லம் தயாரிக்கிறோம்.